ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களில் ஒருவன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போத்தீஸ் டிஜிகோல்ட் ஸ்கீமில் செகண்ட் டைம் நான் க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி பில்லிங் கால்குலேட் பண்ணாங்க அண்ட் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் போட்டிருந்த ஸ்கீம் ஜூலை 4 மெச்சூர் ஆச்சு. நான் அன்றைக்கே சேலம் பிரான்ச்சில் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்கீமில் நான் சேவ் பண்ண வெயிட் பார்த்தீங்கன்னா 32 கிராம். எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிது 2.2 கிராம். டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 34.25 கிராம். நான் இதில் அமௌண்ட்டாக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணது 3,43,130 ரூபா. நான் 32 கிராமுக்கு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அவங்க எஸ்டிமேஷன் போட்டு கொண்டு வரும்போது அவங்க எனக்கு 11,000 ருபீஸ் தர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க கேஷாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால நான் 33 கிராமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ண 33 கிராம். இது எல்லாமே 8 கிராம் காயின். ஸோ டோட்டலாக 32 கிராம். இது மட்டும் 1 கிராம் காயின். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 33 கிராம் வரும். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண 33 கிராமுக்கு எனக்கு எப்படி பில்லிங் கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே நான் டோட்டல் கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது 32.980 கிராம். நான் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கி கோல்டு ரேட் 13,450 ரூபா. எனக்கு காயினுங்கிறதால மேக்கிங் சார்ஜஸ் போட்டது 2%. இப்போ இந்த 32.980 கிராமுக்கு 13,450 ரூபா ரேட்டுக்கு 2% மேக்கிங் சார்ஜஸ் போடும்போது வர்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,52,000 ரூபா. வந்த அமௌண்ட்டில் எனக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்னு சொல்லி 1,17,000 ரூபா பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன். இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தான் நமக்கு இந்த ஸ்கீம் மூலிமா போனதால் எனக்கு மைனஸ் ஆகிற அமௌண்ட். இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை இந்த டோட்டல் அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வர்றது தான் டேக்ஸபிள் அமௌண்ட். இப்போ டேக்ஸபிள் அமௌண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா 3,34,000 ரூபா. இந்த 3,34,000 ரூபாய்க்கு தான் எனக்கு 3% ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 1.5%, சிஜிஎஸ்டி 1.5% போட்டு இந்த 3,34,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போட்டதுக்கப்புறம் எனக்கு 3,44,000 ரூபா வருது. நான் இந்த 3,44,000 ரூபாயில் ஆல்ரெடி டிஜிகோல்ட் ஆப்பில் 3,43,130 ரூபா பே பண்ணதால் நான் ஷாப்பில் 1,768 ரூபா மட்டும் நான் பே பண்ணேன். இப்போ அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் வெயிட்டாக சேவ் பண்ணது 32 கிராம். பெனிஃபிட் வெயிட் 2.24 கிராம். டோட்டல் வெயிட் நான் சேவ் பண்ணியிருக்கிறது 34.25 கிராம். இப்போ நான் இதில் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 3,43,130 ரூபா. நான் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கி கோல்டு ரேட் 13,450 ரூபா. இப்போ அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டல் வெயிட், அதாவது சேவ் பண்ண வெயிட் ப்ளஸ் பெனிஃபிட் வெயிட் எல்லாமே சேர்த்தணும் அப்படின்னா 34 கிராம் வருது. இன்டூ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கி கோல்டு ரேட் என்ன இருக்கோ அது போட்டிங்க அப்படின்னா 4,60,000 ரூபா வருது. அந்த 4,60,000 நீங்கள் ஆப்பில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதான் டிஸ்கவுண்ட் அமௌண்ட். இதாவது என்ன அப்படின்னா நீங்கள் 34 கிராமை நீங்கள் ஆப்பில் சேவ் பண்ணும்போது 3,43,000 ரூபா இருந்திருக்கு. பட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கோல்டு ப்ரைஸ் அதிகமானதால் 4,60,000 ரூபா வந்திருக்கு. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் 1,17,601 ரூபா. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் உங்களோட டோட்டல் வெயிட் இன்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு என்ன கோல்டு விலை இருக்கோ அது போட்டு வர அமௌண்ட் கூட நீங்கள் ஆப்பில் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு பில்லிங்கில் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்கீமில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண வெயிட் 32.980, கிட்டத்தட்ட 33 கிராம். நான் ஆப்பில் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தது 3,43,000 ரூபா. கடையில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் பே பண்ணியிருந்தது 1,768 ரூபா மட்டும்தான். டோட்டல் அமௌண்ட் நான் பே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3,44,898 ரூபா நான் இந்த 33 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் பே பண்ணியிருக்கேன். இதே இந்த 33 கிராமை நான் ஸ்கீம் இல்லாமல் டைரெக்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜூலை 4 நான் இந்த ஸ்கீம் க்ளோஸ் பண்ணேன். அன்னைக்கு நான் இந்த ஸ்கீம் இல்லாமல் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 32.980 கிராமுக்கு 13,450 ரூபான்னு போடும்போது கோல்டு ரேட் மட்டுமே 4,43,000 ரூபா வருது. அது கூட 2% மேக்கிங் சார்ஜ் போடுறப்போ எனக்கு 4,52,000 ரூபா வருது. அது கூட 3% ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணும்போது 4,66,000 ரூபா வருது. பட் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணி நான் பே பண்ணதோ 3,44,000 ரூபா தான். இதே இந்த ஸ்கீம் இல்லாமல் நான் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் 4,66,000 ரூபா நான் பே பண்ணியிருக்கணும். இப்போ இந்த ஸ்கீம் மூலிமா நான் பர்ச்சேஸ் பண்ணதால் எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1,21,000 ரூபா வந்திருக்கு 1 இயரில். எனக்கு இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 35%. இப்போ இந்த கோல்டை நான் சேல் பண்ணணும் அப்படின்னா கூட நான் பர்ச்சேஸ் பண்ணது 3,44,000 ரூபா. இதே நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கால்குலேட் பண்ணாமல் 4,43,000 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணால் கூட எனக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா ப்ராஃபிட் தான். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25% எனக்கு ப்ராஃபிட்டில் தான் நான் சேல் பண்ணால் கூட எனக்கு கேஷாகவே டைரெக்டாக கிடைக்கும்.
இந்த ஸ்கீம் நான் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு கிஃப்ட் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் டிவைடட் பை 11, அதாவது 3,43,130 ரூபா டிவைடட் பை 11. அப்படி பண்ணும்போது 31,193 ரூபா வருது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் டிவைடட் பை 11 போடும்போது என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கேற்ற ஸ்லாப்ல இருந்து நீங்கள் கிஃப்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து 11,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் டிவைடட் பை 11 போடும்போது 1000 ருபீஸ் வரும். அப்போ தான் இந்த மினிமம் கேட்டகரியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணதில் வந்துட்டு 31,000 ரூபா வந்து டிவைடட் பை 11 போடும்போது எனக்கு வருது. ஸோ அதனால வந்து இந்த 25,500லேருந்து 49,000க்குள்ளே இருக்கிற கேட்டகரியில் ஏதாவது ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கென்ஸ்டார் லிட்டில் DX ஏர் கூலர். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து இந்த போரோசில் ப்ரோ ப்ளஸ் 20 லிட்டர் OTG வந்து கோயம்புத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் சேலமில் கேட்கும்போது இந்த OTG வந்து இப்போ ஸ்டாக் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சேலமில் வந்து இந்த ஸ்லாபில் வந்து இந்த ஏர் கூலர் அண்ட் வந்து இந்த ஏர் ஃப்ரையர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேஃப்டி லாக்கர், இந்த ப்ரெஸ்டீஜ் காம்போ, இந்த OTG தவிர மற்ற 4மே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோரோட அவைலபிலிட்டி பொறுத்து மாறும். நான் 25,500 மேலே ஸ்லாபில் வரதால இந்த கென்ஸ்டார் லிட்டில் ஏர் கூலர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். வாட்டர் இன்லெட் ஆப்ஷன் இருக்கிறதால கூல் ஸ்விங் மோடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம்மருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் ஃபஸ்ட் டைம் டிஜிட்டல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து போரோசில் OTG எனக்கு கிடச்சிது. இது வந்து கோயம்புத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இருந்துச்சு. இது வந்து சேலமில் வந்து இது வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஷாப் அவைலபிலிட்டி பொறுத்து அப்படிங்கிறதால நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாப் விசிட் பண்ணி என்னென்ன கிஃப்ட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்ததால் இப்போ நான் 3rd டைமும் இந்த போத்தீஸ் டிஜிகோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட டீட்டெயிலும் நான் அப்கமிங்கில் போடுறேன். இப்போ கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நீங்களும் உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த ஸ்கீமில் அண்ட் பில்லிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் ஸ்டாக்ஸ்லேயுமே வந்து 1 crore டார்கெட் வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.